சில ஸ்கின் மித்ஸ் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் வந்து இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப வந்து டேன் ஆகும். ஸோ அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சன்ஸ்க்ரீனில் நீங்கள் போடக்கூடாது, அது வந்து உங்களுக்கு கெடுதல். ஸோ இதுவுமே ஒரு மித்து தான். சன்ஸ்க்ரீன்ன்றது ஒரு முக்கியமான ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நீங்கள் ஒரு நல்ல சிறந்த தோல் நோய் நிபுணராக பார்த்து நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சரைசர் அதுவுமே வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின் டாக்டரை பார்த்து நீங்கள் அவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு மித் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வச்சு இப்போ நிறையா சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோகனட் ஆயில் இதெல்லாமே வந்து உங்களோட தலையை வந்து ட்ரை ஆகாமல் தான் பார்த்துக்கும். இது வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நீங்கள் தோல் நிபுணரை பார்த்து அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முடி வளரும். அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் சில ஆட்ஸ்லாம் பார்த்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது, கமர்ஷியலாக இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து இன்னும் அலர்ஜி ஆகலாம், இல்லை குணமாகாமல் கூட போக வாய்ப்புகள் இருக்குது.